அந்த வெண்ணிலா முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன். நடிகர் மனோஜ் பாரதி ராஜா இவர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை. மார்ச் 25 மாரடைப்புனால இறந்துட்டாரு. விஜய் அண்ணா, விஜய் அவர் வந்து எனக்கு ஏன் பிடிக்கும்னா சிம்பிளிசிட்டி. மனோஜ் பாரதி ராஜாவோட வாழ்க்கை பயணத்தையும் சினிமா பயணத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் பாரதி ராஜாவோட மூத்த மகன் மனோஜ்குமார். இவர் வந்து 1976 செப்டம்பர் 11 தேனி மாவட்டத்தில் உள்ள கம்பம் அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்திருக்காருங்க. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே மியூசிக் மேலே ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டுங்க. இவருக்கு 8 வயசு இருக்கும் போதே ட்ரம்ஸு, கிட்டார் இந்த மாதிரிலாம் வாசிக்க கற்றுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பிளாக் ஸ்னோ அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் டீமும் இருந்திருக்குங்க. அப்புறம் அவர் +2 படிக்கும் போது படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு அவங்க அப்பா பாரதி ராஜாவோட படமான கொடி பறக்குது அப்படிங்கிற படத்துல மனோஜ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு. அந்த படத்தை தொடர்ந்து நாடோடி தென்றல், கிழக்கு சீமையில இந்த படத்துலயும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருப்பாரு. அப்புறம் தமிழ் சினிமாவில் இருக்கிற பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூடயும் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம சங்கர் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன எந்திரன் படத்துல கூட ரஜினிக்கு டூப் போட்டது மனோஜ் பாரதி ராஜா தாங்க.